நிகழ்தகவு. விசேஷ பூஜை செய்தால் தொழில் வளம் பெருகும். 1 மடங்கு பணம் கொடுத்தால் 5 மடங்கு பணம் குவியும் என அளந்துவிட்ட சாமியார். 2 கோடி வரை ஏப்பம் விட்டுவிட்டு வெளிமாநிலங்களில் உலா வந்த சாமியாரும் அவரது மகனும் சிக்கியது எப்படி? பின்னணி என்ன? முகம் நிறைய வருத்தத்தோட தூத்துக்குடி எஸ்பி அலுவலகத்துக்கு வந்த லிங்கராஜ், சார், நான் ஏரல் மெயின் பஜார்ல சாமி அலங்கார பொருட்கள் விற்பனை செய்யும் கடை வச்சு நடத்திட்டு இருக்கேன். ஒரு சாமியாரை நம்பி 38 லட்சம் வரைக்கும் ஏமாந்துட்டேன்னு புகார் கொடுத்திருக்காரு. அந்த சாமியாரை எப்படியாவது கண்டுபிடிச்சு என் பணத்தை மீட்டு கொடுத்துருங்க சார்னு கெஞ்சி இருக்காரு. சாமியார் பேர் என்ன, அவருக்கு எந்த ஊரு, அவர்கிட்ட நீங்க எப்படி ஏமாந்தீங்கன்னு விசாரிச்சிருக்காங்க காவலர்கள். அப்போ 2018 எட்டயபுரம் புங்கவர்ணத்துல உள்ள சாமியார் பாலசுப்ரமணியத்தோட அறிமுகம் எனக்கு கிடைச்சிச்சுன்னு சொன்ன லிங்கராஜ், நான் அருள்வாக்கு சொன்னா எதுவா இருந்தாலும் நடக்கும், தொழில் வளம் பெருகும்னு சாமியார் சொன்னதாவும், நான் சொல்றத நம்ப முடியலன்னா எங்க ஊருக்குள்ள வந்து யார்கிட்ட வேணாலும் விசாரிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. சரி, விசாரிச்சுதான் பாப்போமேன்னு புங்கவர்ணத்துக்கு போயிருக்காரு லிங்கராஜ். வாண்டுல இருந்து வயசானவங்க வரைக்கும் ஐயோ அவரை தெரியாதா முள்படுக்கையில படுத்துக்கிட்டே அருள்வாக்கு சொல்லுவாரு. எங்க ஊர்ல புதிய அண்ணாவிநாதன்னு ஒரு கோயிலே கட்டி வச்சிருக்காரு. அவர்கிட்ட அருள்வாக்கு கேட்டுதான் எங்க ஊர்ல யாரா இருந்தாலும் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த கோயில் கொடை விழாவுக்கு வரக்கூடிய சில வெளியூர் நபர்களுமே அவரை பத்தி ஆஹா ஓஹோன்னு சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் கேட்ட லிங்கராஜுக்கு சாமியார் வாக்கு மேல ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அதுக்கு பிறகு, சொல்லுங்க சாமி, எனக்கு செல்வ வளம் பெருகணும், நான் என்ன செய்யணும்னு கேட்டிருக்காரு லிங்கராஜ். கருவேப்புல் கொண்டு வந்து வெட்டி 1 வார காலத்துக்கு முன்னக்கூட்டியே காய வச்சு அது ரவுண்டாக கொண்டு வந்து போட்டு வச்சுருப்பாங்க. போட்டு வச்ச உடனே அதில் மேலே ஏறி படுத்து எந்திரிச்சு விளையாடக்கூடிய ஆற்றல் அந்த அண்ணாவினுடைய கிருபை. நம்ம கையில் எதுவுமே இது இல்லை. நமக்கு அப்பாற்பட்ட சக்தி கண்டிப்பாக உண்டு. அது எந்த விதமான மாற்றம் இல்லை. ஒன்னும் இல்ல, 1 லட்சம் ரூபாய் செலவுல ஸ்பெஷல் பூஜை ஒண்ணு போட்டா போதும், செல்வம் சும்மா அசுர வேகத்துல பெருகும்னு சொல்லியிருக்காரு சாமியார். 1 லட்சம் செலவழிச்ச பிறகு உங்க கைக்கு 5 மடங்கு பணம் வந்து சேரலன்னா நான் அருள்வாக்கு சொல்றதையே விட்டுறேன்னு சொல்லியிருக்காரு. 1 லட்சம் தானே, செலவு பண்ணலான்னு பூஜைக்காக சாமியார் கிட்ட கொடுத்திருக்காரு லிங்கராஜ். பணத்தை கையில வாங்கி பேருக்கு சில பல மரக்குச்சிகளை வச்சு பூஜை செஞ்ச சாமியார் இதெல்லாம் காண கிடைக்காத குச்சிகள்னு லிங்கராஜ் கிட்ட சிலாகிச்சிருக்காரு. அப்பா 8 அடி பாஞ்சா மகன் 16 அடி பாய்வான்னு சொல்ற மாதிரி தொழில் வளம் பெருகணும்னா முதலீடு செய்யறதா நினைச்சு கொஞ்சம் பணம் செலவழிக்கணும்னு சாமியாரோட மகன் ஐயாதுரையும் லிங்கராஜ உசுப்பேத்தி விட்டுருக்காரு. (2008) இருந்து 2023 வரைக்கும் கிட்டத்தட்ட 38 லட்சம் வரைக்கும் லிங்கராஜ் கிட்ட சாமியார் கொஞ்சம் கொஞ்சமா சுரண்டி இருக்காரு. தொழில் வளம் பெருகிற மாதிரி தெரியல, அதுக்கு பதிலா உள்ள பணம் தான் கரைஞ்சிருக்கு. அதனால கடுப்பான லிங்கராஜ், எனக்கு தொழில் வளம் பெருகவே வேணாம், கொடுத்த பணத்தை திரும்ப கொடுத்துட்டாலே நான் பொழைச்சுக்குவேன்னு பணத்தை கேட்டிருக்காரு. அதுக்கு பிறகு சாமியாரோட செல்போனும் சுவிட்ச் ஆஃப், அவரோட மனைவி மகன் செல்போனும் சுவிட்ச் ஆஃப். அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியாம தான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு லிங்கராஜ். கிணறு வெட்ட போய் பூதம் கிளம்பின கதையா லிங்கராஜ் மட்டும் தான் சாமியார் கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்திருக்காருன்னு பார்த்தா, லிங்கராஜோட நண்பர் ஆனந்தகுமார் 29 லட்சம், சிவகங்கையில உள்ள பாண்டியன் 27 லட்சம், மாரிமுத்து 10 லட்சம், இருளப்பன் 7 லட்சம், மாரிக்கண்ணு 5 லட்சம், சாந்தி 17 லட்சம், திண்டுக்கல்ல உள்ள பாலமுருகன் 10,60,000, மாரியம்மா 29,40,000, கமலக்கண்ணன் 16 லட்சம், திருமலசாமி 40 லட்சம்னு சாமியார் சுப்பிரமணியம் கிட்ட கொடுத்து ஏமாந்திருக்கிறது தெரிய வந்துச்சு. ஆக மொத்தம் அருள்வாக்கு சாமியார் அபேஸ் பண்ணது 2,29 லட்சம். கோடிகளை ஏப்ப விட்டுட்டு போலீசார் கண்ல மண்ணையும் தூவிட்டு உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஆந்திரா, தெலுங்கானா, கேரளான்னு சாமியார் பாலசுப்ரமணியமும் அவரோட மகன் ஐயாதுரையும் வெளிமாநிலங்கள்ல உலா வந்துட்டு இருந்திருக்காங்க. இரவு பகலா தீவிர தேடுதல் வேட்டையில இறங்கின போலீஸ் சாமியாரையும் அவரோட பையனையும் கண்டுபிடிக்க முடியல. அடுத்து விசாரணைக்கு வந்தே தீரணும், இல்லன்னா உங்க மனைவிய விசாரணை வளையத்துல கொண்டு வர போறோம்னு நோட்டீஸ் அனுப்புனதோ அரக்க பறக்க போலீஸ் கிட்ட ஓடி வந்திருக்காங்க சாமியாரும் அவரோட மகனும்.
அருள்வாக்கு சொல்றோம் அப்படிங்கிற பேர்ல அப்பாவும் மகனும் சேர்ந்து 2 கோடி மட்டும்தான் ஏமாத்திருக்காங்களா இல்ல இன்னும் பலர்கிட்ட பணத்தை வாங்கி நாமும் போட்டிருக்காங்களாங்கிற கோணத்துல விசாரணை தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கு. தொழில் வளம் பெருகும், 2 மடங்கு பணம் குவியும்னு வாய்க்கு வந்தபடி அருள்வாக்கு சொல்ற சாமியார்களை நம்பாம அயராத உழைப்ப மட்டும்தான் என்னைக்குமே நம்பணும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் தான் சாட்சி. நிகழ்தகவு